ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்க்கும்போது சனி வக்ர பெயர்ச்சி பார்க்க போறோம். சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா இது பெயர்ச்சி கிடையாது. சனி பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து இயல்பு நிலையிலிருந்து வக்ர தன்மைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை. இது எத்தனை மாதங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் 12ஆம் மாதம் அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையோட இருக்க போறார். தமிழ் மாத கணக்கிற்கு ஆடி மாதத்துல ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை என மாதிரியாக செயல்பட போகுது. இந்த இடத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன ஒரு மாற்றத்தை அடைய போறீங்க, உங்களுக்கு சில டிப்ஸ், அதாவது நீங்க என்ன செஞ்சா இந்த வக்ரத்தன்மையில உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நல்ல ஒரு விதத்தை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா சனி வெவ்வேறு விதமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. ஒரு நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு 2 அடுத்து பாத்தீங்கன்னா 4 11 இந்த மாதிரியான இடத்துல இருக்கு அப்படின்னா அது வேறு விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே இது மறைவு ஸ்தானமாகப்பட்ட அந்த 3 6 8 12ல இருக்கும் போது அதிகப்படியான பிரச்சனைகளை அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த இயல்பு தன்மையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோடு திரும்பும் போது பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரக்கூடிய தோல்விகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் விரைவாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சனி ஒரு குளிர்ந்த கிரகம், அதனுடைய இயல்பு தன்மையை மெதுவாக நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்ப வக்ரத்தன்மை அடையும் போது ரொம்ப ஃபாஸ்டா அது செயல்பட போகுது. அந்த ஃபாஸ்டா செயல்படும் போது நமக்கு வரக்கூடிய சில வெற்றி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத நேரத்துல வரும். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் நமக்கு இந்த மாதத்துல இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த சனியினுடைய வக்ரத்தன்மை அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு மிகவும் துரிதமாக கொடுக்கும். அதே சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கு அப்படின்னா இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவமானங்கள், தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இது எல்லாத்தையுமே சட்டுன்னு கொடுத்துட்டு போயிடுவார். நீங்க அந்த பிரச்சனையை ஆராய்ந்து பாக்குறதுக்குள்ள அதனுடைய பாதிப்புகள் அப்படின்றது மிகுந்த ஒரு மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதனாலதான் யாரு நம்ம ஒரு மொழி வழக்குல சொல்லுவோம் அவன் சனி மாதிரி நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதனால அந்த சனியினுடைய தன்மை பாத்தீங்கன்னா ரொம்ப வலி வேதனை அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு போகக்கூடிய அளவிற்கு அதனுடைய தன்மை இருக்கும். ஏன்னா கர்மகாரகன், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எதிர் வினைகள் அப்படின்றது இந்த சனி பகவான் மூலமாக வரப்போகுது. அதனால நம்ம இந்த இடத்துல நீங்க எந்த மாதிரியாக பிரிகாஷனா இருக்கும், எந்த இடத்துல நீங்க சில விதத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை அடைகிறார். இது ரொம்ப ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் கொஞ்சம் சின்ன ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் பாதத்துல மாத்திரம் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. இந்த 4ஆம் பாதத்தை நோக்கி அந்த ரிவர்ஸ்ல அந்த சனி பகவான் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உத்திரட்டாதியும் ரேவதியும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மீது சனி பகவான் வக்ரத்தன்மை அடைகிறார். சந்திரன் சனி சேர்க்கை புணர்வு தோஷம் நிறைய தடைகளை கொடுக்கும். ஒரு வேலை எடுத்தா கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல இழுக்குது மேடம். ஒரு பேமெண்ட் வரணும்னு நினைச்சோம்னா ஒரு மாசமா இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலை செய்ய நம்ம முயற்சி பண்ணனா கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல இழுக்குது. எனக்கு ஒரு ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், அந்த இடத்தையும் எதிர்பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி எல்லா இடத்துலயும் சில தடைகள் அப்படின்றது இந்த சந்திரன் சனி சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கும். இந்த புணர்வு தோஷம் மேக்சிமம் எந்த இடத்துல வேலை செய்யும் அப்படின்னா ஒரு திருமண வைபவங்கள் வருது அப்படின்னா அந்த இடத்துல மேக்சிமம் வேலை செய்யும். ஒரு திருமணம் நடக்கக்கூடிய இடத்துல அங்கதான் அப்பதான் யாராவது ஒரு
முதியோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையில்லாத உடல் தொந்தரவுகளை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாகி நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அடுத்து திருமணத்திற்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கடைசி நேரத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். இதெல்லாமே இந்த புணர்வு தோஷம், சந்திரன் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜோதிட ரீதியாக இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம என்ன செஞ்சா நம்மளுக்கு சரியாகும் அப்படின்னு கேட்டோம்னா, எப்போதுமே பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு தான் இதற்கு உகந்த ஒரு தீர்வு, ஒரு ரெமிடி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புணர்வு தோஷத்துக்கு இந்த விநாயகர் வழிபாடு தான் ஒரு தீர்வு. அந்த விநாயகர் வழிபாடுல இப்போ கால சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெய்வ வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய விரதங்கள் தெரிய ஆரம்பிச்சாச்சு, வெளியில நிறைய ஆன்மீக வழிபாடுகள் தெரிய ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். இந்த இதை நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த புணர்வு தோஷம் அப்படின்றது முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ஜாதக ரீதியாக சந்திரன் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே முழுமையான ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த மீன ராசி என்பவர்களுக்கு சனி வக்ரத்தன்மை அடையிறதுனால நிறைய வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை ரீதியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வேலை ரீதியான மாற்றங்கள், குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்து சில விஷயங்களுக்காக அவர்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக நீங்க தனிமையில இருக்கக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அப்படியே 2 மடங்காக பெருக போகுது. ஏன்னா வக்ரத்தன்மையோட சனி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த மந்தத்தன்மைகள், தொழில முடங்கி இருந்த சில தொழில்கள்லாம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால நிறைய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நல்ல மார்க்கெட்ல வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய திறமை அப்படின்றது வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை இந்த மீன ராசி என்பவர்களுக்கு முழுமையான மாற்றத்தை கொடுக்க போகுது. வேலை இல்லாதவர்களுக்கு முழுமையான வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது. ஆனா கொஞ்சம் அலைச்சல்களையும் சேர்த்து கொடுக்கும். வேலை கிடைச்சிருச்சு, ஆனா ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு, எதுக்குமே கவலைப்படக்கூடாது, வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. ஏன்னா ஜென்ம சனி உங்களை உண்டு இல்லாம பண்ணிடும். அதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு அப்பப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரியாக நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அலைச்சல் இருந்தது அப்படின்னா பெரிய அளவுக்கு நோய் தொந்தரவுகள் வராது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. அதனால அதிகப்படியாக அலைச்சல் வச்சுக்கோங்க. அதிகப்படியாக உடல்ல ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரியாக, அதாவது யோகா போன்ற சில தியான பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மீன ராசி என்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். குடும்பம் ரீதியாக, கணவன் மனைவி ரீதியாக, குழந்தை ரீதியாக சில விஷயங்கள்லாம் நல்ல பாசிட்டிவா நடக்கும். குழந்தைகள் அவர்களினுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம், அவர்களினுடைய திருமண வாழ்க்கையை நீங்க அமைக்கக்கூடிய ஒரு நேரம். இப்படி அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது படிப்படியாக முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி வக்ரத்தன்மை அடையும் போது நீங்க செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்கள், நிறைய மீனராசி என்பர்கள் எனக்கு போன் பண்றாங்க. என்ன அப்படின்னா, திருநள்ளாறு போறோம் நாங்க, வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுறோம், இவ்வளவு செஞ்சு எங்களுக்கு ஏன் சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறாரு? பிரச்சனையை கொடுக்குறவரே அவர் தான். அவரை போய் டெய்லி குட் மார்னிங் போட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம உங்களுக்கு நல்லதா கொடுப்பாரு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஜென்ம சனி இருக்கிறவங்க அதிகப்படியாக சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணவே கூடாது. சனீஸ்வரன் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மறந்து நடக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை அவர் மறந்துடுவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவர்கிட்ட போய் க்ளோஸா நின்று நீங்க சில விஷயங்களை செய்யும் போது அவர் உங்களை பார்த்து நீ போன பிறவியில இப்படி பண்ண, உங்களுடைய முன்னோர்கள் இப்படி பண்ணீங்கன்னு உங்களுடைய ஹிஸ்டரியவே ஆராய ஆரம்பிச்சிடுவாரு. சும்மா இல்லாம அவரை போய் நீங்க தூண்டி விட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால ஜென்ம சனி இருக்கிறவங்க சனீஸ்வர பகவானை பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும்.
ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை எண்ணெய் காப்பு கொடுங்க, நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, அவருக்கு வெண்ணெய் சாத்துங்க. இது எல்லாத்தையுமே பிராயச்சித்தமா செய்யுங்க. அடுத்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. இது எல்லாமே செய்யுங்க. செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு முடிஞ்சிடும். இந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நவகிரகத்தை சுத்தும் போது தப்பா சுத்துவாங்க. ஏன்னா இவர்கள் செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நான் நிறைய இடத்துல கோவில்கள்ல வாட்ச் பண்ணியிருக்கிறேன். மீனராசி என்பர்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நவகிரகத்தை சுத்தி வந்துட்டு கடைசி சனீஸ்வர பகவானுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவரோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நவகிரகத்துல சூரியன் இருக்கும், சூரியன் கிழக்கு நோக்கி இருக்கும், அந்த சூரியனுக்கு முன்னாடி சுக்கிரன் இருக்கும். இந்த சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கிளாக் வைஸ் சுத்தி அடுத்து சூரியனோடையதான் முடிக்கணுமே ஒழிய, நீங்க சூரியனுக்கு சுத்தி அந்த பக்கம் சனீஸ்வர பகவான் இருப்பாரு, அவரோட முடிக்க கூடாது. அப்படி முடிச்சீங்க அப்படின்னா அதனால பாதிப்புகள் அப்படின்றது நிறைய வரும். மீனராசி என்பர்கள் மிளகு தீபம் ஏத்தக்கூடாது. ஏத்துனீங்க அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகப்படியாக வரும் இந்த காலகட்டத்துல. அதனால மிளகு போட்டு விளக்கேத்துறது, இந்த மாதிரி நவகிரகங்களை தவறாக சுத்துறது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.